வேல் விருத்தம் 7. அண்டங்கள் 1,000,000 ஆயினும் உலகிரி அனந்தமாயினும் மேவினால் அடைய உருவி புறம் போவது அல்லது தங்கள் அறியாது சூரன் உடலை கண்டம் படப் பொருது காலனும் குலைவுறும் கடிய கொலை புரியும் அது செங்கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவேல். தண்டம் தனு திகிரி சங்கு கட்கம் கொண்ட தானவ அந்தகன் மாயவன் தழல் விழி கொடுவரி பருவுடல் பல தலை பஹ்ரலை தமனிய சுடிகையின் மேல் வண்டு ஒன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கண்துயில் முகுந்தன் மருகன் குகன் வாகை திருக்கை வேலே. அண்டங்கள் 1,000,000 ஆயினும் குலகிரி அனந்தமாயினும் மேவினால் அடைய உருவி புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரன் உடலை கண்டம் பட பொருது காலனும் குலைவுறும் கடிய கொலை புரியும் அது செங்கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவேல். தண்டம் தனு திகிரி சங்கு கட்கம் கொண்ட தானவாந்தகன் மாயவன் தழல் விழி கொடுவரி பருவுடல் பஹ்ரலை தமனிய சுடிகையின் மேல் வண்டொன்று கமலத்து மங்கையும் கடல் ஆடை மங்கையும் பதம் வருடவே மதுமலர் கண் துயில் முகுந்தன் மருகன் குகன் வாகை திருக்கை வேலே. அண்டங்கள் 1,000,000 ஆயினும் கோடிக்கணக்கான உலகங்கள் எதிரே நின்றாலும் உலகிரி அனந்தமாயினும் கணக்கில்லாத பெரிய மலைகள் எதிரே நின்றாலும் மேவினால் அவைகள் எதிர்த்தால் அடைய உருவி அவற்றிற்குள் நுழைந்து போய் புறம் போவது அல்லது பின்புறமாக வெளியே போவது அன்றி தங்கள் அறியாது தான் எடுத்து கொண்ட எண்ணிய செயலை திண்ணமாக முடித்து அச்செயலை செய்யாது இருந்து விருதா ஒழிந்தது என்ற சொல்லிற்கு ஆளாகா வண்ணம் அக்காரியத்தை முடிக்காமல் தங்கி நின்றது என்ற சொற்கு ஆளாகாது. சூரன் உடலை சூரபத்மாவின் தேகத்தை கண்டம் பட பொருது போரில் துண்டு துண்டாக வெட்டி காலனும் குலைவுறும் யமனும் அச்சப்படும் வண்ணம் கடிய கொலை புரியும் அது போர்க்களத்தில் கொடூரமான கொலைகளை செய்வதும் செங்கனக அச்சலத்தை கடைந்து பொன்மயமான மேருமலையை கடைந்தது போல் முனையிட்டு கூரிய முனை படைத்து கடுக்கின்ற கோபம் கொண்டுள்ள துங்க நெடுவேல். பரிசுத்தமான கொடிய வேல் அது யாருடையது என வினவினால் தண்டம் கௌமோதகி என்கிற கதை, தனு சார்கம் என்கிற வில், திகிரி சுதர்சனம் என்கிற சக்கரம், சங்கு பாஞ்சசன்யம் என்கிற சங்கு, கட்கம் நாந்தகம் என்கிற வாள். இந்த பஞ்சாயுதங்களை கொண்டவனும் தானவ அந்தகன் அசுரர்களுக்கு யமன் போன்றவனும் மாயவன் மாயாரூபனும் தழல் விழி நெருப்பை போல் எரியும் கண்கள் கொடுவரி வளைந்த கோடுகள் பரு உடல் பருத்த உடல் பஹ்ரலை பல தலை 1000 தலைமுடிகள் கொண்ட தமனிய சுடிகையின் மேல் ஆதிசேடனின் பொன்னிறமான படுக்கையின் மேல் வண்டு ஒன்று கமலத்து மங்கையும் வண்டுகள் மொய்க்கும் செந்தாமரையில் வாசம் செய்யும் ஸ்ரீதேவியும் கடல் ஆடை மங்கையும் கடலை ஆடையாக தரித்துள்ள பூதேவியும் பதம் வருடவே திருப்பாதங்களை வருடி கொடுக்க
மதுமலர் கண் துயில் தேன் சிந்தும் தாமரை போன்ற அழகான கண்களை மூடிக்கொண்டு உறங்குகின்ற முகுந்தன் மருகன் மகாவிஷ்ணுவின் மருமகனும் குகன் வாகை திருக்கைவேலே குகமூர்த்தியின் வெற்றியே காணும் வேலாயுதமே அது. வேல் ஞான சக்தி ஆதலினால் ஞானத்திற்கு முன் அசுரபலமான அஞ்ஞானம் என்றும் நிற்காது. எவரையும் கொல்லும் யமனும் வேலாயுதம் செய்யும் போர்க்கள கொலை தொழிலை கண்டு அஞ்சுகிறான் என்பதை காலனும் குலைவுறும் காலனும் என்ற உம்மை தொகை என்ற சிறப்பு விகுதியும் போட்டு அருணகிரிநாதர் விளக்குகிறார். மாணவன் எப்போதும் தூங்குவது யோக நித்ரை. உலகில் எங்கு கலகம் நேர்ந்தாலும் அங்கு சென்று அடியார்களை காக்க தயாராக அவர் இருக்கிறார் என்பதை கௌமாரம் அட்டவணைப்படி 86வது திருச்செந்தூர் திருப்புகழில் கனைக்கும் தன் கடல் சங்கம் கரத்தின் கண் தெரித்து எங்கும் கலக்கம் சிந்திட கண் துஞ்சிடுமாலும் என்று அருணகிரிநாதர் விளக்குகிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.